எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். இன்றைய நாளில் இந்த வசனங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நாம் குமாரனுடைய வீடாயிருப்பது எப்படி, கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்பது எப்படியும், இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு அவர் எப்படி மேற்பட்டவராக இருக்காரு, அவருடைய உண்மை என்ன, நம்பிக்கையினால் உண்டான தைரியம் என்ன, அதனுடைய மேன்மை என்ன, நாமோ வீடாயிருப்பதை எப்படி வீடாயிருப்போம், இதுதான் படிக்க போகிறோம். எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாக இருப்போம். முதலாவது வீடு. அவருடைய வீடு அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். கிறிஸ்துவனுடைய வீடு என்றாலும் தேவனுடைய வீடு என்றாலும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துறது கிடையாது. அப்போ அந்த வீடு எபேசியர் 2:19 ஆகையால் நீங்க நீ அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, அதுக்கு மூளைக்கல் 2:20 இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கார். இது ஆலயம் என்று கூட அழைக்கப்படுது. வாசஸ்தலமாக ஆவிக்குரிய ஒரு ஆவியினாலே கட்டப்படுகிற 2:22 வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வர்றோம். அந்த வீடு என்னவா இருக்கிறது, எதை ஆதாரமாக கொண்டு அந்த வீடு கட்டப்படுகிறது? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. அப்ப அந்த வீடு தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிறது. அது எதை ஆதாரமாக கொண்டிருக்கின்றீங்கன்னா, சத்தியத்தை தூணும் ஆதாரமாக, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஒரு சபையானது வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அந்த வீடு சபை என்றும் ஆலயம் என்றும் பண்ணை என்றும் தேவனுடைய வீடு என்றும் மாளிகை என்றும் திராட்சை தோட்டம் என்றும் மந்தை என்றும் குடும்பம் என்றும் வெவ்வேறு காரியங்களில் அது பெயரிடப்பட்டிருக்கிறது. அதில் 1-2 வசனங்கள் நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப தேவனுடைய வீடு அல்லது கிறிஸ்துவின் வீடு சபை என்றும் ஆலயம் என்றும் பல்வேறு வகையிலே அது பயன்படுத்தப்படுகிறது. அந்தந்த இடங்களில் போகும்போது வித்தியாசமான தலைப்புகளை கொண்டதாக இருக்கிறது. சரி, அடுத்த பகுதி வீடுன்னா, கிறிஸ்துவனுடைய வீடுன்னா சபை, ஆவிக்குரிய ஆலயம், ஆவிக்குரிய மாளிகை, மந்தை, திராட்சை தோட்டம், பண்ணை என்று நம்ம பார்த்தோம். சரி, அப்படியானால் கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராய் இருப்பது எப்படி அந்த வீட்டுக்கு அல்லது சபைக்கு அவர் மேல இருக்காரு, மேற்பட்டவராய் இப்படி ஆனார்? அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அந்த சபைக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே அந்த இரத்த சிந்ததுக்கான ஒரு காரியமானது கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நமக்கு கிரயமாக இரத்தம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்திற்கு கொண்டதுனால நம்ம யாருக்கு உரியவங்களாயிட்டோம்னா தேவனுக்கு உடையவர்களாக ஆயிட்டோம். அதனால சரீரத்திலும் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த புஸ்தகத்தில் ஏன் சரீரத்தை சொன்னார்னா, விபச்சாரத்தில் பேசித்தனத்துக்கு சரீரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால அங்கே சரீரத்தை பற்றி அதிகமாக சொல்றாரு. கேள்வி என்னன்னா, கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரா எவ்வாறு இருக்கிறார்? எதுக்காக அப்படி அவரால் இருக்க முடிந்தது? சுய ரத்தம் கிரயத்திற்கு வாங்கியிருக்கார். எபிரேயர் 9:12 கூடுதலான கருத்தின்படி சொந்த ரத்தம்ன்றார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கார். அப்போ சொந்த ரத்தம் பாருங்க. சொந்த ரத்தமா இருந்தாலும் ரத்தமா இருந்தாலும் அது பிதா கொடுத்தது. அவர் தான் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினேன் அப்படின்னு எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். இங்கே அந்த விதிமுறையின்படி பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த விதிமுறையை அவர் பேசுறார். எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டிருக்கார். பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிற 2 பேரையுமே பிதாவானவர் பிரித்தெடுத்திருக்கார். இப்போ இயேசு சொந்த ஜனத்தை இரத்தத்தினால பரிசுத்தம் செய்வதற்காக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டு சுத்தம் செஞ்சிருக்கார். அப்படி கிரயத்திற்கு கொல்லப்பட்டு பரிசுத்தம் செய்யப்பட்டு சபையாக நம்மளை வாங்கியிருக்கார். கொலோசியர் 1:18 சொல்றாரு, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். அப்போ சபையாகிய சரீரத்திற்கு அவர் தான் தலை. நம்ம என்ன கருத்துல பார்த்திருக்கோம்னா, எப்படி கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறாரு அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு? பூமியில மட்டும்தானா இல்ல பரலோகத்திலுமா? எபேசியர் 3:14 இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய அதிகாரம் உடையவராகிய என்று வார்த்தை இருக்கு. இப்போ முழு குடும்பம் என்று சொல்லப்படுது. நம்ம பார்த்தோம், ஆலயம் என்றும் சபை என்றும் திராட்சை தோட்டம் என்றும் மந்தை என்றும் பண்ணை என்றும் மாளிகை என்றும் தேவனுடைய வீடு என்றும் குடும்பம் என்றும் கூட இங்கே ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் தேவனுடைய வீட்டில் குடும்பமா நம்ம இணைந்து வேலை செய்கிறோம். அவங்களுக்கு கூலியை கொடுப்பாங்க. இந்த குடும்பத்திற்கு கிறிஸ்து தான் தலைவராக இருக்காரு, மேற்பட்டவராக இருக்காரு என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். எபேசியர் 1:23 கூட எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தள்ளினார் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அந்த தலையில மூலமா நம்ம வளரணும் அப்படின்னு விரும்புறார். எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ தலையாகிய கிறிஸ்துவுக்குள் பாருங்க, செடி கொடியானது செடியில் நிலைத்திருக்கணும். தலையை விட்டுட்டு அவயவங்கள் மட்டும் செயல்பட முடியாது. இப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வேற ஏதாவது மிச்சம் இருக்கா? எல்லா மாதிரியும் அங்கதான் இருந்து வருது. நீங்க எந்தெந்த வகையில இயேசு வளர்ந்தாரோ அந்த வகையெல்லாம் தலையில இருந்தா வரணுமே தவிர தனியா வரக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதிப்பாடு உடையவங்களா இருக்கணும். சரி, அவருடைய வீட்டுல அவர் இப்படித்தான் மேற்பட்டவரா இருக்காரு. வீடையும் நாம் பார்த்தோம், அவர் மேற்பட்டவராக இருப்பது எப்படி என்று பார்த்தோம்.
இப்போ அதே அடுத்த பகுதியில் கிறிஸ்து அவருடைய வீட்டில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்றால் அதனுடைய கருத்து என்ன? சரி, அதுக்கு முன்னாடி மோசே எப்படி தேவனுடைய வீட்டில் உண்மையா இருக்கார்? எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருக்கார். அதாவது பணிவிடைக்காரனா, சேவகனாக, ஒரு தாசனாக, ஒரு அடிமையாக பிதா என்ன சொல்றாரோ அது அவர் அப்படியே கேட்டு சுயமா எதுவும் செய்யாம அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருக்கார். அப்ப கிறிஸ்து எப்படி அவருடைய வீட்டில் உண்மையுள்ளவராக இருப்பாரு? நமக்கு நிறைய வசனம் தெரியும். சுயமாவோ தாம் பேசுகிறதோ போதிக்கிறதோ செய்ததோ அடையாளங்களோ அற்புதங்களோ எதுவுமே சொந்தமா செய்யல. அப்ப உண்மைன்னா என்ன? எப்படி உண்மையா இருக்குன்னா என்ன? மோசே எப்படி தாசனா எப்படி உண்மையா இருந்தாரோ கிறிஸ்துவும் அதே மாதிரி உண்மையா இருக்கார். யோவான் 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அப்போ ஒருவன் சுயமகிமை தேடுகிறான், ஒருத்தன் உண்மையா இருக்கிறான், ஒருத்தன் உண்மை இல்லைன்னு கண்டுபிடிப்பதற்கு சாத்தியங்களை கொடுத்திருக்காரா? நிச்சயமா. அப்போ இயேசு இந்த பூமியில வந்தபோது எதையாவது சுயமா ஏதாவது செஞ்சிருக்காரா? இல்லை. சுயமா செஞ்சிருந்தா அதனுடைய விளைவு என்ன சொல்றாருங்க? சுயமகிமையை தேட, அதாவது நம்மளை எல்லாரும் புகழணும் அப்படிங்கிறதுக்காக. இயேசு செய்யாத போது நாம போதிக்கவோ அல்லது சுவிசேஷம் அறிவிக்கவோ அல்லது நற்கிரியை செய்யவோ தான தர்மம் பண்ணவோ மனைவி அன்பு கூறவோ பிள்ளைகளை வளர்க்கவோ ஆத்துமாக்களை சிக்ஷிக்கவோ ஆத்துமாக்கள் நடத்துவதோ மெய்ப்பர்களோ எந்த விதத்திலும் இயேசு இல்லாம, தலையாகிய கிறிஸ்து இல்லாம வேற ஒரு மாதிரியை பின்பற்றினா சுய மகிமை. சுய மகிமையை தேடுனா உண்மையா இல்லை. சரி, நான் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்கு தான் கொண்டாடுறேன், நான் யாருக்கு மகிமை தேடுறேன்? எனக்கு. ஏன்? அது வேதத்தில் இல்லை, தலையாகிய கிறிஸ்துவுல இல்லை. இப்போ இன்னும் ஒரு காரியத்தை கிறிஸ்து சொல்லாத, நான் தினந்தோறும் அப்ப சாப்பிட்றேன், தினந்தோறும் திராட்சரசம் குடிக்கிறேன். ஏன்? நான் எனக்காக செய்யல, பயபக்தியோடு அவருக்காக தான் செய்யறேன். அப்படின்னா நான் தேவனுக்கு செய்யலையா? இல்லை. ஏன்னா வாரத்தின் முதல் நாள்ல தான் கர்த்தருடைய பந்தி செய்யணும்னு இருக்கு. அப்ப சுயமா செஞ்சா என்ன ஆகும்? சுயமகிமை தேடுவோம். சரி, இன்னும் கூட ஒரு மூப்பர்கள் அந்தந்த சபையில தான் ஆளுகை செய்யணும், வேற ஒரு சபையினுடைய மக்களை நம்ம ஆளுகை செய்ய முடியாது. மூப்பர் இல்லாத சபையோடு முடிவெடுக்கணும். அப்ப அப்படி இல்லாத சில மக்கள் தாங்களே தங்களுடைய சொந்த வேலையில சொந்தமா செஞ்சா அது சுயமா மகிமை தேடுது. உண்மையா இருக்காங்களா? சுய மகிமையை தேடுகிறவன் உண்மையா இருக்கிறானா இல்லையா? சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமை தேடுகிறான். அப்போ சுயமா யாரெல்லாம் செய்யறாங்களோ சுய மகிமையை தேடுறாங்க. இது புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கா? நாம் ஒரு கேள்வி கேட்கணும், உண்மைன்னா என்ன? மோசே எப்படி உண்மையா இருந்தார்? கிறிஸ்து எப்படி உண்மையா இருந்தார்? நான் எப்படி உண்மையா இருக்கேன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? தலையாகிய கிறிஸ்துவில இருந்தா எல்லாமே வரணும், செடியில இருந்தா வரணும். அப்போ மெய்ப்பர்ல இருந்தா துவங்கணும், துவக்கிறவர்ல இருந்தா துவங்கணும், குருல இருந்தா ஆரம்பிக்கணும், எஜமான்ல இருந்தா ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நானே இல்லாம எல்லாத்தையும் நான் செஞ்சேன்னா நான் யாருடைய மகிமை தேடுறேன்? சுய மகிமை தேடுறேன். அப்ப நாம என்ன கேட்கணும்? கேள்வியே ஆதாரம் எங்கே? நாம் என்ன சொல்லணும்? நீ சுயமா செய்யறேன்னா நாம் இப்படிதான் சொல்லணும். பாருங்க, எதுக்கும் நீங்க ஒரு ஆதாரத்தை கேட்கணும், எல்லா நேரங்களையும் கேட்கணும். ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா அவருடைய வீட்டில் உண்மையா இருக்கிறன்னா என்ன. அப்ப இயேசு எப்படி உண்மையா இருக்குன்னு நிரூபிச்சு காட்டினார். சுயமா எதுவுமே செய்யல. என்ன செய்யல? யோவான் 12:49 அனுப்பினவரின் மகிமையை தேடுவதென்றால் என்ன? நமக்கு மகிமை தேடா இருப்பது எப்படி? நான் சுயமாய், யோவான் 12:49 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். இப்போ பேசினாலும் சரி, போதிச்சாலும் சரி, உபதேசித்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தாலும் சரி, வகுப்படுத்தாலும் சரி, நான் சபை நடத்தினாலும் சரி, 10 பேரை வச்சு வகுப்படுத்தாலும் சரி, அதே சபையாக கொண்டாலும் சரி, சொந்தமாக இருக்கணுமா? சுயமா நாம் செய்யும்போது
அப்போ அப்படிப்பட்ட மக்கள் என்ன கேட்கணும்னா, ஆதாரம் எங்கே? தொடர்ந்து கேள்வி கேட்கணும், ஆதாரம் எங்கே? நாமளா இது நல்லதுதான் அப்படின்னு நினைச்ச கூடாது, இருக்கட்டுமே, ஆதாரம் எங்கே? தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து நம்ம கேட்கும் பொழுதுதான் அது எந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேலை செய்ய முடியும். அப்போ ஒரு சபையின் மூலமா செய்வதற்கும் ஒரு சபையானது செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சபையின் மூலமாண்டா என்ன? ஆரம்பத்தில் அங்கங்கே ஊழியத்திற்கு மக்களை அனுப்புனது யாரு? சபையார். சபையார் இருந்தாலும் சரி, சபையின் மூலமா என்றாலும் சரி, என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துது? சரி, சபையாரை அனுப்பினார்கள், ஆமா தானே? ஆரம்ப நாட்களில் சில சபையில மூப்பர் இருந்திருக்கிறாங்க, சிலர் இல்ல. சபையார் கூடி சபையாரை அனுப்பினார்கள். சபையார் மூலமாக சிலரை அனுப்பினார்கள். என்ன வித்தியாசத்தை நம்ம காண முடியாங்க? அப்போ ஒரு சபைனா என்ன? ஆத்துமாக்கள். அப்ப ஆத்துமாக்களாகிய நாம கூடி ஒரு முடிவெடுத்து சிலர் அனுப்புறோம். ஆத்துமாக்களாகி நாம நம்முடைய மூலமா தான் சிலர் அனுப்புறோம். என்ன வித்தியாசம் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அதற்கு வித்தியாசம் ஆதாரம், தேவனுடைய வார்த்தையின் ஆதாரம். சபையை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம், அதன் மூலமா வளர்றோம். அந்த சபையானது சுவிசேஷத்தை சொல்லுகிறது. சபையின் மூலமாக சிலர் அனுப்பப்படுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, யாரு உண்மை உள்ளவங்களோ அவங்கள அவங்க அனுப்புறாங்க, அவங்க செய்யறாங்க. பாருங்க, அப்படியானால் காரியங்களை நாம் எப்போதுமே நம்முடைய கேள்வி என்னவென்றால், ஆதாரம் எங்கே? நாம் எந்த ஒரு செயலுக்கும் ஆதாரம் எங்கே? பாருங்க, அப்படியானால் அனுப்பினவரின் மகிமையை தேடுவதும் சுயமா மகிமை தேடுவதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமா ரொம்ப சுலபமா? ஒரே கேள்வி, வசனம் எங்கே? அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தையின் ஆதாரம் எங்கே? இது நம்ம ஒரே கேள்வி கேட்டா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சத்துல வரும். எத்தனை தூரமா போய் எங்க வேணா சொல்லட்டும், ஆதாரம் சொன்னால் சரி. எத்தனை குறுக்கு கேள்விகளா இருக்கட்டும், சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் ஆதாரத்தை நாம் காட்ட கடவுமாக, கண்டிப்பா காட்டணும். ஆகினால நம்ம எதை செய்தாலும் அதை யாருக்காக செய்யக்கூடாது? மனுஷர்களுக்கென்று செய்யக்கூடாது, மனுஷனுக்காகவும் செய்யக்கூடாது. பிழைப்பு இருக்கலாம், பிழைப்புக்காக செய்யக்கூடாது. பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு 1 Corinthians 9 பிழைப்பு இருக்கிறது. ஆனா பிழைப்புக்காக இந்த மார்க்கத்தை நான் சேர்ந்திருக்கணுமா? நான் தவறு செய்வேன். பாருங்க, ஒன்று செஞ்சா அதுல பிழைப்பு இருக்கின்றாரு, ஆனா பிழைப்புக்காக நான் தேர்ந்தேன்னா ஆதாய தொழிலாக எண்ணுவேன். 1 Timothy 6 படிக்கிறபடி. அப்போ நான் அந்த பூமியில பிழைப்பதற்காக எத்தனையோ வேலை செய்ய முடியும். தேவனுடைய வேலையா பிழைப்புக்காக செய்ய முடியும்? பாருங்க, மனுஷனுக்கென்று செய்யாம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்யணும். அப்படியானா இப்ப நம்ம என்ன இதுவரைக்கும் பார்த்தோம்னா, அனுப்பினவருடைய உண்மை. கிறிஸ்து அவருடைய வீட்டில் உண்மையா இருக்கிறார் என்றால் அதனுடைய கருத்து என்ன, அதான் பார்த்தோம். சுயமா எது ஒன்றும் செய்யக்கூடாது. அன்றையும் சரி இன்றைக்கும் சரி, மோசையை பார்த்து சொன்னார், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. நிறைய முறை நம்ம ஆரம்பத்திலிருந்து கூட்டவோ குறைக்க கூடாதுங்கிறத வெளிப்படையா சொல்றோம். எத்தனையோ உதாரணங்களை காட்டுறோம். கர்த்தருடைய பந்தியில கூட காட்டுறோம், ரசம் வைக்கலாமா அல்லது மோர் வைக்கலாமா, இப்படிலாம் சொல்றோம். ஆனா சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற விஷயத்துல எப்படி செய்வது, எப்படி கற்றுக் கொடுக்கிறது, எப்படி போதிக்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்கடவன். அது மூலமா தேவன் மகிமைப்படணும். அப்ப தேவன் மகிமைப்படணும்னா இல்லாத ஒன்றை, சத்தியத்தை இல்லாத ஒரு முறையில நான் சொல்லுவேன், சுயமா செய்யறேன்னா செய்யலையா? அப்ப எப்படி சொல்லணும்னு அவர் எப்படி காட்டியிருக்காரா இல்லையா? காட்டியிருக்காரு. அவர் காட்டாத ஒரு முறையை நாம பின்பற்றும் போது அது நமக்கு என்ன சொல்லும்? அது நமக்கு அவ்வளவு பார்வை திறன் இல்லாமையா இருக்க போது. அப்போ நம்ம எதை செஞ்சாலும் அது கர்த்தருக்காக செய்யணும். இது நாம பேசுவதற்கு தைரியம் வேணும். அதாவது நமக்கு பலன் கிடைக்கணும்னா அதை பேசுவதற்கு தேவன் சொல்றாரு, உன் விசுவாசத்தோடு தைரியத்தையும். விசுவாசத்துக்கும் தைரியத்துக்கும் என்ன தொடர்பு? விசுவாசம் அப்படின்னு ஒன்று இருக்கு, விசுவாசத்துக்கும் தைரியத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன்னா தேவன் பொறுமையை சொல்லியிருக்கலாம், சகோதர அன்பை சொல்லியிருக்கலாம், சிநேகத்தை சொல்லியிருக்கலாம், ஜாக்கிரதை சொல்லியிருக்கலாம். பாருங்க, விசுவாசத்தோட ஜாக்கிரதையா இருந்து
தைரியத்தை கூட்டி வழங்குங்கள். பாருங்க, விசுவாசிக்கிற ஒருவங்களுக்கு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம்? பூமிக்குரிய சரீரத்தினுடைய தைரியமா? அதை சொல்லல. அவங்க ஏற்றுக்கொள்வதற்கும் போதிப்பதற்கும் பாவத்தை எதிர்ப்பதற்கும் ரத்த சிந்தப்படத்தக்க எதிர்ப்பதற்கும் தைரியம் வேணும். அது ஆவிக்குரிய பலம். அந்த பலம் நமக்கு வேணும். நெகேமியா போன்ற தைரியம் வேணும். என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவானோ. தாவீதை போன்ற ஒரு பலம், ஆவிக்குரிய பலம் வேணும். பெனகாசை போன்ற ஆவிக்குரிய ஒரு பலம் வேணும். பவுலை போன்ற ஆவிக்குரிய பலம் வேணும். பாருங்க, பூமிக்குரிய எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கது. என்ன அரணா கூட இருக்கட்டும், கள்ளத்தனமான அரணா இருக்கட்டும், அல்லது மாம்ச ரீதியான சிந்தனையா இருக்கட்டும், எந்த அரணா இருந்தாலும் நாம தகத்தெறியணும்னா நம்ம என்ன செய்யணும்? தைரியம் நமக்கு வேணும். அது பூமிக்குரிய தைரியம் இல்ல, மாம்சத்தின்படியான தைரியம் இல்ல, ஆவிக்குரிய தைரியம் வேணும். ஆகினால சொல்றாரு, நீங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இயேசு தைரியமா போச்சாரா? வேத வசனங்கள் அதிகாரமாகவும் போச்சாரு, தைரியமாகவும் போச்சாரு. மார்க்க தலைவர்கள், வழி நடத்தினர்கள் அதை தேவனுடைய பலம் கொண்டு, பிதா வெளிப்படுத்தின வாக்கியத்தை கொண்டு தைரியமாக, இந்த எபிரிய கிறிஸ்தவன் அதையும் சொன்னாரு, அவங்க பின் வாங்குற தருணத்தில் இருக்கிறாங்க, பிசைக்கு போற தருணத்தில் இருக்காங்க, முடமாகி போற தருணத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பலவிதமான அந்நிய போதனைகள் அழைப்புண்டு தெரிகிற மக்களாக இருக்கிறாங்க, தைரியத்தை இழந்த மக்களாக இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்படியானா அந்த எபிரியல் நீங்க பாக்குறீங்களா? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம் எப்படி கிடைத்தது? எவ்வாறு பெற்றுக்கொள்வோம்? நமக்கு நம்பிக்கை கிறிஸ்து மூலமா, உயிர்த்தல் மூலமா கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். தைரியம் எப்படி கிடைக்கும் பாருங்க. ஏற்கனவே பரிசுத்தலத்துல பிரவேசிக்க முடியாது, நாம் அந்நியர்களா இருந்தோம். பாருங்க, இன்றைக்கு அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு தைரியத்தை கத்தர் கொடுத்திருக்காரா? பாருங்க, அது எபிரியல்ல நலமா இருக்கு இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் பார்ப்போம். சிலுவைக்கு முன்னாக இந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததா? எபேசியர் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கை அற்றவர்களா இருந்தோம். நமக்கு அந்த நம்பிக்கைங்கிறது ஒன்று இல்லவே இல்லையே. அந்த நம்பிக்கை ஏன் இல்லாம இருந்துச்சு நமக்கு? பாருங்க, காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் தேவனற்றவர்களும் நம்பிக்கை அற்றவர்களுமா நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். கூப்பிடுகிற புத்திர அந்த அபா என்று கூப்பிடத்தக்கான ஆவி கூட நமக்கு இல்லை. சிலுவைக்கு முன்னாடி இந்த நம்பிக்கை எப்படி ரகசியமா இருந்துச்சு. புறஜாதிகள் கொலோசியர் 1:27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியமாக ஏற்கனவே நம்பிக்கை இருந்தது சிலுவைக்கு முன்னாக. இப்பொழுது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். கேள்வி, ரோமர் 8ஆம் அதிகாரம் 23 24 வரைக்கும் நமக்கு அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது? பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷத்தின் வாயிலாக, காணாத தேவனுடைய வார்த்தையினால, காணக்கூடாது சொல்றார் பாருங்க 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அப்ப நம்பிக்கை எப்படி வரும்னா, காணாததை குறித்து விசுவாசம் என்று கூட சொல்ல முடியும். அப்ப நிரூபணமான ஒன்றை நாம் நம்புவது, ஏற்றுக்கொள்வது, நாம் ஒத்துக்கொள்வது, அங்கீகரித்துக் கொள்வது. அப்போ ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். வேத தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவையெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்போ இந்த பொறுமையும் ஆறுதலும் நம்பிக்கை நமக்கு எப்படி கிடைக்குது? தேவ வசனத்தினால். எபிரியர் 1:3 நமக்கு கனவு இருக்கிறதா? சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். எபிரியர் 12:1 நினைவு இருக்கா? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய 1-3. இப்ப விசுவாசம் எங்கிருந்து வருது? ரோமர் 10:16-17 கேள்வினாலே. கேள்வி எங்கிருந்து வருது? தேவனுடைய வார்த்தையினாலே. சரி, அப்படியானால் இந்த நம்பிக்கை நம்ம எப்படி பெற்றோம்? தேவனுடைய வார்த்தையினாலே. இன்னொரு கருத்து சொல்றார் ரோமர் 15:13, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு
நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்ப பரிசுத்தாவின் பலத்தினாலே, பரிசுத்தாவின் வேலை நம்மிடத்தில் நிறைய காரியங்கள் நடக்குது. அது ஒரு பாடமா நம்ம படிக்கலாம். அது எப்படி நமக்கு நம்பிக்கையை தந்ததுன்னு சொல்றார். தேவனுடைய வார்த்தையின் விசுவாசத்தினாலே. பாருங்க, பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்புவாராக. எதன் மூலமா கிடைக்குது? விசுவாசத்தினாலே. விசுவாசம் எங்கிருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையினாலே. பாருங்க, இங்கிருந்து நமக்கு கிடைக்குது. கொலோசியர் 1:6 நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை அவர்கள் எப்படி கேள்விப்பட்டார்கள்? அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி கேள்விப்பட்டோம்? சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே. அது எவ்வளவு தூரத்துக்கு பரம்பி பலந்துறது? உலகமெங்கும். பாருங்க, முதல் நூற்றாண்டு காலத்தில் வெகு தூரத்திற்கு பரம்பி இருக்குது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். இந்த நம்பிக்கையை நம்ம உறுதியாக பற்றிக்கணும். துன்பம் இருக்கலாம், சோதனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். நம்பிக்கையை கெடுத்து விடுவதற்காகவும் அதில் அசையாமல் இருக்கணும். எந்த விதத்திலாவது உங்களுக்கு சோதனை இருக்கலாம். எப்படிலாம் தந்திரமான காட்சி கையாளப்படுங்கிறத கொஞ்சம் பேசுவோம். கொலோசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். பூமிக்குரிய ஒரு காட்சி, பூமிக்குரிய ஒரு தேவைகள் சந்திக்கப்படுவது நம்முடைய நம்பிக்கையை கலைக்க பார்க்கும். அப்போ பரிதானம் பார்வையிலோனை குருடாக்கும். அப்போ பரிதானமா இருக்கலாம், வெகுமதியா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். பாருங்க, உங்களுடைய நம்பிக்கையை கெடுப்பதற்கு நல்ல காரியத்தோடு கொடுக்கலாம், ஆனால் கெட்டு போகிறதுக்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. இப்போ சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் சொல்றார். இந்த நம்பிக்கை நமக்கு தலைக்கு என்னவாக இருக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 5:8 பகலுக்குரியவர்களாகி நாமும் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசமும் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்துக் கொள்ள கடவோம். ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும், அலைபடக்கூடாது. எபேசியர் 4:14 காற்றினால் அலைகளை போல அலைபட்டு அலைகிறவராயிராமல் தந்திரமாகிய போதகம். நம்பிக்கை கெடுக்கும்படி தந்திரமாக போதிக்கப்படும். வேத வாக்கியங்கள் சில காரியங்களை மாற்றி போதிக்கப்படும், புரட்டி போதிக்கப்படும். ஆனாலும் நீங்கள் அவைகளை கவனமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு உதாரணமாக, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். நான் பரிசுத்தாவி இல்லைன்னா தொழுது கொள்ள முடியாது அப்படின்னு நாமகரண மக்கள் சொல்லினா உங்களோட ஆவியே கிடையாது, அதனால உண்மையான தொழுகை இல்லைன்னா பாருங்க, புரட்டுறதா இல்லையா? அது அங்கே அந்த ஆவியை பற்றி தான் பேசுதா, இல்லை ஆவிக்குரிய பலிகளில் பூமிக்குரிய காரியம் ஒன்று, ஆவிக்குரிய காரியங்களை சம்மந்தப்படுத்தி பேசுதா, எதோட தொடர்பு படுத்தி பேசுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, ஆவி அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் ஓ பரிசுத்தாவி தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு ஓ பரிசுத்தாவி அந்நிய பாசம் இல்லைன்னா விடுதலை இல்லை நினைக்கக்கூடாது. இந்த நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு எப்படி வேணாலும் கொண்டு வருவாங்க. ஓ தாய் இல்லாம பிள்ளையா, நீங்க தாயை நம்புங்க, அதான் சரியான நம்பிக்கை அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா நீங்க தெளிந்தவங்களா இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது வல்லமை இருக்கா? வேத வசனங்களை நம்ம படிக்கணும், நிறைய உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். மெய்யாய் தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசுகிற பிரசங்கியார்கள வார்த்தைகளை நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். எதையும் கேட்கக்கூடாது, எது புத்தகத்தையும் படிக்கக்கூடாது. பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தை தானா, அது வேற சொந்த விளக்கம் கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஆதாரம் அங்கிருந்து தேடணும். ஒருவேளை தாய் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, அவங்களுடைய ஏதாவது வல்லமை இருக்கிறதாக நமக்கு ஆதாரம் இருக்கான்னு நம்ம தேடணும். இல்லைன்னா அதை விட்டுறணும். அதுக்காக நம்ம ஒரு செலவு வச்சுட்டு கூடாது. அதுக்கு போய் லாபான் மாதிரி
ஏன் என் சிலையை தெய்வத்தை திருடிட்டு போயிட்டுன்னு ராகல்கிட்ட கேட்டது மாதிரி கேட்டுக்கிட்டு தெரியக்கூடாது. பாருங்க, அது ஒரு விக்கிரகம். அப்போது தேவன் அது அவிசுவாசின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவங்களை பார்த்து நம்ம அப்படியே செய்வோம். ஒரு பொருளாக எண்ணுவோமா? எண்ணக்கூடாது.